வெறும் கை தட்டுறதும் கத்துறதும் இல்ல. ஆவியானுடைய அபிஷேகம் என்பது நாம் ஆவியோடு கூட அவர் நம்மை கலந்து கிறிஸ்துவோடு கூட இணைப்பதுதான் ஆவியின் அபிஷேகம். Not just clapping our hands and shouting, but the Holy Spirit will get us along with Christ. தேவன் கிரியை செய்ய இடம் கொடுத்தால், when we make way for God to do things, நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம். it is sure that we will have blessings. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். My greetings to all of you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I have great joy in sharing the word of God with each and every one of you this evening. இன்றைக்கும் ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். And today the Holy Spirit is going to talk to you. எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கீங்க? How many of you are waiting for it? ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஒருவேளை உங்க வீடுகள்ல இருந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, if you are watching the service from your home, நீங்க ஒண்ணு வேணாடா கமெண்ட்ல ஆமென் போடுங்க, ஹalleluyaன்னு போடுங்க. You just have to type in the comment as amen and hallelujah. அப்பதான் நீங்க எங்களோட இணைஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். So that is how I get to know that you are along with us. Hallelujah, 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 hallelujah. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து போகிறோம். Let us get into the word of God today. நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது, when I was waiting in the presence of God this evening, தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். I want to bring in front of you the words that God has given to me. இன்றைக்கு अनेகர் ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். Today many of us are running behind the blessings. இது இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது. Not just today, this has been a continuous thing. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சபைக்கு ஏன் போறேன், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றோம். So maximum people, what people say, why do we go to church? The reason is because they require blessings. இயேசுவை எதுக்கு தேடுறோம்னா, எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி இயேசுவை தேடுறேன்னு சொல்லி अनेகர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். People, I've heard many people say, I go in search of Jesus to have peace and to get blessings. இன்றைக்கு அதை குறித்து தான் ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். And that is what the Holy Spirit wants to talk to you today. நிரந்தரமாய் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share with you what we have to do in order to achieve blessings from God. சில பேர் சொல்லுவாங்க, போன மாசம் நான் எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றேன். Many people say, last month I had many blessings. இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு சொல்ல கேட்டிருக்கிறேன் நானு. This month I have certain difficulties and I've heard people say so. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நேற்று சந்தோஷமா இருந்தேன், இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. Many people say, yesterday I was happy, today I ain't happy. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், but the Holy Spirit wants to talk to you today about, என்றைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, என்றைக்கும் நீங்கள் சந்தோஷமா இருக்க தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். God wants you to be blessed and wants you to be happy every time. அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? What are we supposed to do for that? நம்ம செய்யற காரியங்கள்ல தான் நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். It depends upon what we do for us to have the blessing throughout. நாம் என்ன செய்யணும்? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன். You might think, I pray well, I meditate on the word of God, நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறேன், I always travel with God. அதெல்லாம் நல்லதுங்க. All that is good. ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. I wouldn't say that you shouldn't pray. நீங்க பைபிள் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லல. I'm not telling that you shouldn't keep meditating on the word of God. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. I received a phone call. prayer requestga prayer பண்ணி ஃபோன் பண்ணாங்க. A person called me for a prayer request. ஆனா நான் அந்த prayer request கேட்டுட்டு ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆளை எனக்கு கோர்த்து வர்றீங்க அப்படிதான் கேட்டேன் ஆண்டவர்ட்ட. Once I heard the request, I asked God, why do you want me to get in touch with these kind of people? ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. One sister called me. தமிழ்நாட்டுல இருந்து. She called me from Tamil Nadu. எங்க அண்ணனுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. She said, I want you to pray for my elder brother. சரிங்க சிஸ்டர், உங்க அண்ணன் என்ன பண்றாங்க, எதுக்காக ஜெபிக்கணும்? Okay sister, what is your brother doing? What is the purpose of this prayer? எங்க அண்ணன் வந்து ஊழியம் செய்றாரு.
My brother is into ministry. நல்ல ஊழியம் பண்றாரு. He does good ministry. ஆனா இப்ப 2-3 நாளா தன்னால புலம்பிக்கிட்டு இருக்காரு. But for the past 2-3 days he's been continuously lamenting over things. எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காரு. He keeps yelling at anybody he sees. அவருக்காக ஜெபம் பண்ணுன்னு கேட்டாங்க. So please pray for him, brother, is what she நான் உடனே requested. கேட்டேன், எதுக்காக அப்படி அவர் ஆனாருன்னு கேட்டேன். I asked her immediately what was the reason he became so. அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, And that sister said, அந்த பிரதருக்கு யாரோ ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, another minister of God told that brother, நீங்க 50 நாள் உபவாசம் இருக்கணும். you have to fast for 50 days. அதுக்கப்புறம் பைபிளை கண்டினியூவா ரீட் பண்ணி முடிக்கணும். And after that you have to continuously finish 24 reading hours the Bible. நீங்க நிப்பாட்டவே கூடாது. பைபிளை ஃபுல்லா எவ்வளவு நாளா படிச்சு முடிக்கணுமோ அவ்வளவு நாள் படிச்சு முடிக்கணும். 24 hours without stop you have to try completing the Bible as soon as யாரோ possible. ஒரு பாஸ்டர் அவருக்கு சொல்லியிருக்காங்க. So, a random pastor had told him something like this. அவர் 50 நாள் பாஸ்டிங் போட்டு முடிச்சிட்டாரு. And he also finished 50 days of fasting. பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சு 3ஆவது நாள்ல இருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. From that time from the third day of him started reading the Bible, he started lamenting over things. எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. He started yelling at people. என்ன திட்டி இருக்காரு? What did he shout was, ஒருத்தன் தான் பரிசுத்தவானா இருக்கான், உலகத்துல எல்லாரும் பாவியா இருக்காங்க. I alone am holy, everybody on this earth are sinful. பைபிள்ல சொல்ற மாதிரி யாருமே பரிசுத்தமா இல்லன்னு சொல்லி எல்லா பாஸ்டர்ஸ் எல்லாரையும் அவர் திட்டிட்டே உட்கார்ந்திருக்காரு வீட்ல. He started shouting at and yelling at all of the pastors around, telling that he alone was holy. அப்ப நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், Then I told that sister, முதல்ல பைபிளை வாங்கி வைங்க அவர்ட்ட இருந்து. Sister, please take the Bible away from him and keep it முடிஞ்சா aside. டாக்டரை கூட்டி போய் தூக்க மாத்திரை வாங்கி கொடுத்து தூங்க வைங்க அப்படினு. If possible, take him to the doctor, get him some sleeping pills. ஏன்னா நமக்கு ஆண்டவர் தூக்கம்ங்கறது ஒரு அருமையா கொடுத்திருக்காரு. Because God has given us this wonderful concept called மனுஷன் sleep. இவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும், இவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்கணும் கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept a limitation for work and he has also given us நிறைய some time to ஊழியக்காரங்க sleep. இப்படி கூட சொல்லி திசை திருப்பி விட்டுறாங்க. Many ministers of God talk to people this way and also deviate them. என்னன்னு கேட்டா பரிசுத்தமா இருக்கறேன் அப்படினு. And if you ask them why, they say I want to lead a holy life. அப்புறம் அந்த பிரதர்க்காக நான் ஜெபம் பண்ணி அவருக்கு சில ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணி வச்சப்ப மறுநாள் ஃபோன் பண்ணாங்க. After me praying and giving him certain நீங்க சொன்ன மாதிரி advices, ஹாஸ்பிடல் கூட்டி போனோம். they took him to the hospital. அவர் கொஞ்சம் மென்டலி டிஸார்டர் ஆயிட்டாரு. He was mentally disturbed is what they said. அதனால அவருக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. So it seems he was given sleeping pills and made to இத rest. ஆவியானவர் முதல்ல உங்களுக்கு சொன்னாரு சிஸ்டர். This is what the Holy Spirit first told you, முடிஞ்ச sister. வரைக்கும் ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அவரை. As much as possible, ask him to take a rest of a எல்லாமே week. நார்மல் ஆயிரும்னு சொல்லி ஜெபம் பண்ணி வச்சிட்டேன். And then everything is going to be normal is what I said and prayed. கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆளா என்கிட்ட கோர்த்து வர்றீங்கன்னு கேட்டேன். After listening to this, I was asking God, why do you want me to get in touch நான் with such சொல்றது இந்த people? பிரதர் ஒருவர் இல்ல, இவர மாதிரி கிட்ட 4-5 பேர் என்கிட்ட வந்து ஜெபிச்சிருக்காங்க. Not just him, I've seen more or less 4 or 5 cases, something like this. ஆசீர்வாதம் இல்லன்னு சொன்ன உடனே The minute we say there are no blessings, நீ எங்கேயோ குறையா இருக்கற, you are lagging somewhere. நீ எங்கேயோ தப்பு பண்ணிட்ட, You have done a mistake somewhere. அதனால தான் உனக்கு ஆசீர்வாதம் வரல. And that is why you don't have blessings. இப்படி நிறைய பேர் சொல்லி கொடுத்துறாங்க. This is what many people are ஆனா said. நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்ங்கறத வேதத்தின் பிரகாரம் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லி கொடுப்பதில்லை. What we are doing and what we are supposed to do, it should be taught by the Holy Spirit. ஆவியானவருடைய வழிநடத்தல நம்ம சரியா இருப்போமானா, If we are good in the walking in the likeness of the Holy Spirit, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்போம். we will always be happy. ஹல்லேலூயா. Hallelujah. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே In Genesis 26, அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. there is an incident spoken இது எல்லாம் about. உங்களுக்கு நன்றாய் தெரிந்த சம்பவம் தான். And this incident is something that's known to all of you. என்ன சம்பவம்னா அங்க ஒரு பஞ்சம் வருகிறதை குறித்து அங்க வேதம் சொல்லுகிறது. The Bible tells about a famine that happens in that place. ஈசாக்கின் நாட்களிலே ஒரு பஞ்சம் வந்ததை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. There was a famine that happened in the days of Isaac. ஆபிரகாமுடைய நாட்களில் வந்த பஞ்சத்தை போல ஈசாக்கு வாழ்ந்த நாட்களும் ஒரு கொடிய பஞ்சம் வந்தது என்று சம்பவம் அங்கே சொல்லுகிறது. The Bible says just like how there was a famine during the days of இதை Abraham. குறித்து நீங்க உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும். And so was it in the time of Isaac, and you all know about it. அதுல இருந்து சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. And from that place the Holy Spirit teaches us a few things. இப்ப ஈசாக்கு யோசிக்கிறான், Isaac is thinking, தன் தகப்பனை போல அவனும் எகிப்துக்கு போலாமான்னு யோசிக்கிறான். Isaac was thinking if he also like his father should go to Egypt. ஏன்னா அவங்க அப்பா அதைத்தான் பண்ணாரு. Because that is what his father Abraham did. ஏன்னா அவங்க அப்பா காலத்துல பஞ்சம் வந்தப்ப ஆபிரகாம் எங்க போயிட்டாருங்க?
எகிப்துக்கு போயிட்டாரு. Because when the famine came during the time of Abraham, Abraham left to Egypt. அத மாதிரியே மகனும் யோசிக்கிறான். And so the son also thought in the similar இங்க way. பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாடு இல்ல. There is a famine here, there is no food to eat. நம்ம வாழுகிற இடம் நமக்கு தோதானதாய் சரியானதா இல்ல. The place we are living is not suitable for habitation. அதனால எகிப்துக்கு போலான்னு யோசிக்கிறான். So let's go to Egypt is what Isaac வசனம் அங்க thinks. 26 இரண்டாவது வசனம் சொல்லுகிறது. In 26:2 says, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. And the Lord appeared unto him and said, Go not down into Egypt, dwell in the land which I shall tell thee of. அது என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ உங்க அப்பா மாதிரிலாம் செய்யாதப்பா, இதே தேசத்துல குடியிருன்னு சொல்றாரு. What God tells is, don't go to Egypt like நீங்க அடுத்த Abraham, வசனம் வாசித்தீங்கன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. but stay here and I will bless you and I will multiply you. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் சொல்லுகிறாரு. Sojourn in this land and I will be with thee and will bless thee, for unto thee and unto thy seed I will give all these countries, and I will perform the oath which I swear unto Abraham thy father. நல்லா கவனிங்க. Listen carefully. ஆண்டவர் ஈசாக்கு என்ன செய்ய சொன்னாருங்க? What did God ask Isaac to do? வெறும் நீங்க இரு மட்டும் தான் சொன்னாரு. God asked him stay in that place. He didn't ask him to do anything வேற else. எதுவுமே செய்ய சொல்லல. ஆனா அவன் என்ன பண்ணாங்க? But what Isaac did was, விதைய விதைச்சான். he sowed a seed. ஆனா கர்த்தர் சொன்னாரா விதைன்னு? But did God ask him to sow a seed? அப்ப ஏன் விதைச்சான் அவன்? Then why did he sow a seed? ஆனா அங்க ஆண்டவர் அத சொல்லல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இங்கேயே இருந்தான்னு சொன்னாரு. What God asked him, you remain in this place and I will bless you. ஆனா ஈசாக் என்ன பண்ணிட்டான்? விதைய விதைச்சிட்டான். But what did Isaac do? He sowed a seed. ஈசாக்குனுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு தெரியுங்களா? What the thought of Isaac was, என்னை ஆசீர்வதிப்பேன் அவர் சொல்லிட்டாரு. God has told me that he will bless me. அவர் என்னை ஆசீர்வதிப்பார்னா, If he is going to bless me, நான் சும்மா இருக்க கூடாது. I shouldn't stay idle. அவர் கிரியை செய்ய இடம் உண்டாக விதையை விதைக்கிறேன்னு சொல்லி விதையை விதைத்தான். I have to make way for God to take action, and so I will sow the seed. Hallelujah. 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 ஈசாக்கு விதைய விதைச்சனுடைய அர்த்தம் என்னன்னா, அவருடைய விசுவாசத்தை அங்கே காண்பிப்பது மட்டுமல்ல, தேவன் கிரியை செய்வதற்கு இடத்தை உண்டாக்கி கொடுத்தான். This act of Isaac was not just showing about the faith that he had in God, but he also made way for God to do things. அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். And he saw 100-fold blessings. Hallelujah. 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 அவனை இருந்தான் சொன்னாரு. God asked him to stay. ஆனா அவன் என்ன விசுவாசிச்சான்? But what did he believe? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. God has promised to bless me. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா, அவர் செயல்படுறாரா இல்லையா தெரிந்து கொள்ளும்படி விதையை விதைச்சிட்டான். He's going to bless me or not, he's going to work in me or not, I will sow the seed. அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி He strengthened his faith. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். And God gave him 100-fold blessings that Hallelujah. year. Hallelujah. Hallelujah. அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, so if you need blessings, டெய்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, if you need blessings every day, தேவன் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். you have to make way for God to take action in Hallelujah. your life. Hallelujah. இன்றைக்கு நம்மில் அநேகர் தேவன் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிறது இல்ல. Today many of us don't make way for God to work in our lives. நம்ம சங்கீதத்துல சொல்லப்பட்ட வசனம் எல்லாம் தெரியும். We know all of the verses that are present in the book of கர்த்தர் மேல் உன் Psalms. பாரத்தை வைத்து விடு. Cast your burden on the Lord. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. Call unto the Lord. துன்பத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. Call unto him times of இதெல்லாம் trouble. தெரியும். We know all of these verses. இதெல்லாம் செய்வோம். We will do all of these things. ஆனா அவரை மட்டும் சும்மா இருங்கன்னு சொல்லிடுவோம். But we'll ask him to keep quiet. அவரை மட்டும் கிரியை செய்ய விட மாட்டோம். We'll never allow him to do things. Hallelujah. நம்ம கிரியை செஞ்சிட்டே இருப்போம், அவரை கிரியை செய்ய விட மாட்டோம். We keep doing things and we never give way for God to do something. அவர் கிரியை செய்யும் பொழுதுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். Only when God takes action we can see 100-fold blessings in our life.
இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா அவரை கிரியை செய்ய விடாம நம்மளே எல்லாவற்றையும் செய்து முடித்துருவோம், நம்ம ஞானத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். But what is that we do today? We trust and we lean on our own understanding and never allow God to work in it. நம்ம இப்படி ஓடுற வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. As long as we are going to run this way, we wouldn't see blessings. அவர் அமைதியா உட்கார்ந்து பார்த்துட்டே தான் இருப்பாரு. God will sit idle and watch at us. என்ன செய்யறியோ செய் பாண்டிட்டே இருப்பாரு. He'll say, do whatever you're doing, my son. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show another verse from the Bible to தேவன் you. கிரியை செய்ய இடம் கொடுத்தால், When we make way for God to do things, நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம். it is sure that we will have blessings. யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். In John chapter 2, அங்கே அந்த வசனம் 2ஆம் அதிகாரம் எதை சொல்கிறது? கானா ஒரு கல்யாணத்தை அங்கே அந்த காட்சியை நாம் அங்க பார்க்க முடியும். we can see the incident of the wedding of Canaan. இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். This is an incident which all of us know. கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசுவும் அவங்க தாயும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. For the wedding of Canaan, Jesus went along with his mother. கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. The wedding was happening. திராட்சரசம் காலி ஆயிடுச்சு. The wine got over. போய் இயேசுடைய அம்மாட்ட சொன்னாங்க. They went and told Jesus' mother. இயேசுடைய அம்மா இயேசுட்ட வந்து சொன்னாங்க. And Jesus' mother came and told to Jesus. என்ன சொன்னாங்க? What did she say? அப்பா திராட்சரசம் காலி ஆயிடுச்சா, கொஞ்சம் நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொன்னாங்க. Son, it seems the wine has got over. See if you can do something about it. இயேசு என்ன சொல்லிட்டாரு? What did Jesus say? அவர் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. He told her straightforward. என்னால முடியாது, எனக்கு டைம் இன்னும் வரல, நீங்க பேசாம போங்கன்ட்டாரு. Mom, I can't do anything about this. My time hasn't come yet. பைபிள்ல வாசிக்கும் பொழுது வேணா அப்படி தெளிவா எழுத்து பிரகாரமா வாசிக்கிறோம். அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு சொன்னது அப்படிதான் சொன்னாரு. If we read from the Bible, it is put in the most dignified way, but this is what would have actually happened. இப்போ இந்த அம்மா கோவப்படல, ஒண்ணுமே செய்யல. Now this mother of Jesus, she didn't get angry, she didn't do anything. ஆனா இந்த அம்மா இயேசுவை கிரியை செய்ய அனுமதித்தாங்க. But she made way for God, அவர் Jesus to கிரியை work. நடப்பிக்கும்படி இடம் கொடுத்தாங்க. She made way for Jesus to work. அவர்ட்ட வேற ஒண்ணுமே பேசல. She didn't talk anything to him. நேரா வேலைக்காரங்கிட்ட போனாங்க. She went directly to that servant there. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு போயிட்டாங்க. Please do whatever my son tells, and she அந்த left. வசனத்தை வாசிக்கலாமா? Let's read that verse. யோவான் 2:5 வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். His mother said unto the servants, whatsoever he saith unto you, do it. இயேசுவை போய் திட்டல. She didn't go and shout at Jesus. எப்படிப்பா நீ சொல்லலாம், அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம், எப்படி செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி கெஞ்சியும் கேட்கல. She didn't go and push him also, please do ஒண்ணுமே something. சொல்லல. நேரா போயிட்டாங்க, வேலைக்காரட்ட போயிட்டப்பா அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்கப்பான்னு போயிட்டாங்க. She went directly to the servant and said, please do what my son இப்போ asks you வேலைக்காரங்க to வந்து do. இயேசுட்ட கேக்குறாங்க, நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. Now this servant comes to Jesus and asks, what should I இப்போ do? இவர் மாட்டேன்னு சொல்லல. மாட்டேன்னு சொல்லல அவரு. Now he didn't say a no. இங்க என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. He asked him, what do you have now? இந்த ஜாடி இருக்குது அப்படின்னாங்க, கை கழுவுற ஜாடி அப்படின்னாங்க. He showed the அதுல ஃபுல்லா jars. தண்ணியை ஊத்துங்க அப்படின்ட்டாரு. He showed the jars and said the jars are here, and Jesus asked him to fill water ஒரு into அரை the மணி நேரம் jars. ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி நிரப்ப ஒரு 1/2 hour ஆயிருக்கும். Maybe it took close to half an hour for them to fill the jars. அவங்க தண்ணியை நிரப்பிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்க நீங்க சொன்ன மாதிரி தண்ணி எல்லாம் நிரப்பிட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. After filling the water, they come to Jesus and say, we've done just the way you've said. இயேசு அங்க ஜீபூம்பாலாம் போடல. Jesus didn't put some jibumba there. ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு, எடுத்துட்டு போய் எல்லாரும் கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. He said, okay, take it and go start serving people. அற்புதம் அங்க நடந்தது. And there miracle happened. தேவன் அங்கே கிரியை செய்தார். And there God acted. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இயேசுவுடைய தாய் அங்கே இயேசு கிரியை செய்ய அனுமதித்தார்கள். Jesus' mother gave way for Jesus to act in that place. அவர் அங்கே கிரியை செய்தபடியால அற்புதம் நிகழ்ந்தது. And because he acted in that place, because he worked there was a miracle. இப்போ அங்க நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? If it was us, what we would do? கால்ல விழுந்திருப்போம், எப்படியாவது செஞ்சு கொடுத்துருங்க. We would have fallen to his feet. Somehow do something. கண்ணீராவது வடிச்சிருப்போம். என்ன செஞ்சிருப்போம்? What we would have done? கண்ணீரை வடிச்சு விழுந்து பிறண்டு எனக்கு செஞ்சாலே செய்யணும்னு கேட்டிருப்போம். We would have cried and rolled and asked him to do something about it. இயேசுவுடைய தாய் எதுவுமே செய்யல. But Jesus' mother didn't do anything. அவங்க போய் Like சொல்லிட்டாங்க, எல்லாம் அவர்தான்ப்பா, அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்கன்னு போயிட்டாங்க. But she went and told the servants, please do what is necessary. உங்களுக்கும் அதே தான் நான் சொல்லுகிறேன். And I say the same thing to you அவர் today. என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கும் அவர் செயல்படுவதற்கும் நாம் இடம் கொடுத்தோமானால் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்.
If we do what God asks you to do, and if we make way for God to work in our lives, blessings is for sure in each of our lives. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. அவர் கிரியை நடப்பிப்பாரானால் நிச்சயம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதில்லை. If God starts working in our lives, it is for sure that we will have blessings in it. நிச்சயமாய் ஆசீர்வாதம் உங்களை வந்து அடையும். Blessings will surely reach you. நீங்கள் அவர் சொல்லுவதை மட்டும் செய்யுங்கள். All that you have to do is listen to him. அவரை கிரியை செய்ய அனுமதியுங்கள். And allow him to work in your life. இயேசு உங்களில் செயல்பட அனுமதியுங்கள். Allow Jesus to take action in your life. அப்பொழுது ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நிறைந்ததா இருக்கும். And then blessings will fill your life forever. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். And that is what Jesus also யோவான் tells. 15:5 வசனம் சொல்லுகிறது. In John chapter 15, the Bible tells, அவர் சொல்லுகிறார், he tells, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. I am the vine, ye are the branches. He that abideth in me, and I in him, the same bringeth forth much fruit, for without me ye can do nothing. அவரை அல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. We can do nothing without God. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா? But what we are doing நானே today, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். we think we can do everything by ourselves. என்னால எல்லாம் முடியும்னு நினைக்கிறோம். Everything is possible through me is what we அப்புறம் think. போய் மண்டை உடைஞ்சிட்டு வந்து ஆண்டவர்ட்ட கேக்குறோம். Finally we break our heads and get back ஆண்டவரே to எனக்கு God. முடியல, நீங்க தான் செய்யுங்கன்னு கேக்குறோம். We ask God, Lord, it is impossible for me, you make way. மோசே கூட அப்படிதான் கேட்டுட்டு இருந்தான். And that is how Moses was also asking. என்ன கேட்டுட்டு இருந்தான் தெரியுங்களா? You know what was Moses asking? செங்கடலுக்கு முன்னாடி எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. They were standing in front of the Red Sea and crying. ஆண்டவரே நீங்க ஏதாவது செய்யுங்க, நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு தான் இருந்தான். They were crying and asking, God, please do something. You should do something. ஆண்டவர் சொன்னா, ஏற்கனவே செஞ்சிட்டேன்ப்பா, நீ அத நான் சொன்னதை மட்டும் செய்யின்னு சொல்லிட்டாரு. God told, I have already done a miracle. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை முன்னாடியே வச்சிட்டாரு. And so it is in our lives also. அதை God நாம் has already, எடுத்துக்கொள்ளுவதுதான் நம்முடைய வேலையா இருக்கிறது. God has already placed the blessings, and all that we have to do is take it. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆனா நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? எப்படியாவது வருத்தி தான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். But today what we do, somehow we receive the blessings of God. ஆசீர்வாதத்துக்கு நாம் வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary to struggle to get the blessings இயேசு of God. சிலுவையில நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். God has done everything for us on the cross. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. யோவான் 1:16 எடுத்து வாசிங்களேன். John 1:16. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறோம். 1:16. John 1:16. அவருடைய பரிபூரணத்தினாலே, அவர் நமக்காய் சிலுவையிலே செய்து முடித்ததினாலே நாம் கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறோம். And of his fullness have all we received, and grace for grace. அப்ப நம்ம எதுவுமே செய்ய வேணாங்க, அவர் செஞ்சார்னா போதும், எல்லாம் பரிபூரணமா. So we needn't do anything. When he does things, he does it to the fullness. ஏன் நம்ம இயேசுவை கிரியை செய்ய விட முடியல? ஏன் இயேசுவை நம்மளால அனுமதிக்க முடியல கிரியை செய்வதற்கு? Why we are not able to allow Jesus to work in our life? ஏன்னா நம்ம அடிக்கடி நம்மள என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் பாவின்னு நினைச்சிட்டு இருக்கோம். Because many a times we call ourselves sinners. நான் பாவியா இருக்கிறதுனால தான் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். We think since we are sinners, we can't allow God to work. என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, The day you accepted Christ, என்றைக்கு உங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்தீர்களோ, the day you gave yourself for Christ, என்றைக்கு உங்கள் இருதயத்தில் இயேசு அமர்ந்தாரோ, the day Jesus sat in your hearts, அன்று முதல் நீங்க நீதிமானாதான் இருக்கிறீங்க, பரிசுத்தவானாதான் and இருக்கீங்க. from that day you are righteous and you are holy. ஆண்டவர் அப்படிதான் உங்களை பார்க்கிறாரு. And that is how God sees you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நான் உங்களுக்கு இன்னும் புரியும்படி ஒரு காரியத்தை சொல்றேன். Let me tell you another thing for better என்னுடைய லைஃப்ல understanding. இருந்து நடந்த சில விஷயங்களை நான் சொல்றேன். I will share a few incidents that happened in my life. எங்க வீட்ல In my house, என்னுடைய வைஃப் வீட்டை பெருக்குங்க அப்படின்பாங்க சில டைம்ல. my wife asks me to sweep the house once சில a நேரம் பாத்திரங்களை கழுவி போடுங்கன்பாங்க. She asked me to help her with vessel washing. நான் அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், செய்ய மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். I wouldn't say I don't do those things. I do அதுதாங்க such family. things. So that is what is called a அதான் family. ஃபேமிலி, அதுதான் ஆசீர்வாதம். That is family and that is blessings. நான் அப்படி பெருக்கி முடிச்சோன்னே எங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, Once I finish sweeping, my wife will என்ன say, பெருக்கிருக்கீங்க, அங்க பாருங்க அங்க கொஞ்சம் குப்பை இருக்கு. look at the way you sweep the house, there it's still இங்க dirty. பாருங்க இங்க கொஞ்சம் குப்பை இருக்குது You see there it's still dirty. அப்படின்பாங்க. நான் சொன்னேன், எனக்கு எது தெரிஞ்சிச்சோ அதை நான் செஞ்சிருக்கேமா அப்படின்னு சொல்லுவேன். I will say I have done as much as I can. இப்போ என்ன பிரச்சனைனா, So what the problem இப்போ is, எல்லாருமே இதுல தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதை புரியும்படி சொல்றேன்.
All of us are struggling in this thing. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெருக்கிட்டேன். I sweep the house like I know. ஆனா என் மிஸ்ஸஸ் என்ன யோசிக்கிறாங்க, அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. But what my wife expects is she wants me to sweep the house like how she does. அவங்கள மாதிரி நான் நீட்டா பெருக்கி இருக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. She expects that I sweep it just the way like அவங்கள மாதிரி நான் நீட்டா செஞ்சிருக்கணும்னு யோசிக்கிறதுனால தான் just because she expects it that way. அவங்களுக்கு எங்க பார்த்தாலும் என்ன தெரியுது, குறையா தெரியுது. Everywhere she sees a நீங்க நிறைய பேருடைய லைஃப்ல நம்ம என்ன எப்படி பார்க்கறோம் அப்படினா, in many a times in our lives what we do is ஒருத்தன் தான் பரிசுத்தமா இருக்கறேன், மத்தவங்க எல்லாம் குறையா இருக்கறேன்னு நினைக்கிறதுனால தான் I alone are holy, everybody else are unrighteous. அதனால தான் மற்றவங்க மேல எல்லாம் குறையாவே தெரியுது. That is where we always find mistakes in the others. ஹalleluya. இப்போ உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? So do you understand what I am telling? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து எல்லாவற்றிலும் சரியா இருக்கோம்னு நினைக்கிறோம். We think we are righteous in all of our ways. அடுத்தவங்க எல்லாம் தப்பா இருக்கிற மாதிரியே நம்முடைய கண்களுக்கு தெரியுது. And we always try to find mistakes in the அதனால others. தான் உடனே தவறெல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பிச்சறோம். And that is why we pinpoint their mistakes. ஆனா என்னுடைய தேவன், but our God, அவர் என்னுடைய குறையை பார்ப்பதல்ல. He doesn't see my அவருக்கு shortfalls. தெரியும் நான் குறை உள்ளவன் என்பது அவருக்கு தெரியும். He knows I have shortfalls in me. நான் எந்த இடத்திலே பலவீனமா இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். He knows my weakness. அதனால அவர் சொல்றாரு, and God tells, மகனே நீ என்ன அனுமதி, நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். God tells, son, you love me to work in your life. நீ என்னை கிரியை செய்ய அனுமதித்தால், if you allow me to work in your life, நான் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். I will change everything in your life. நீ என்னை கிரியை செய்ய அனுமதித்தால், if you allow me to work, உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்கும். I will fill your life with blessings. ஹalleluya. இன்னைக்கு நம்ம அவரை கிரியை செய்ய அனுமதிக்கிறதா அது எப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம். But today we do not know how do we allow God to work in our lives. இப்போ வசனம் சொல்லுகிறது, அவரை அல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. The Bible tells that we can do nothing without Christ. நீங்க காலையில எழுந்த உடனே சொல்லுங்க. As soon as you wake up in the morning, tell this. டெய்லி நீங்க ஜெபிப்பீங்க. You wake up in the morning and you pray. ஜெபிக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில. When you wake up and you pray, say this word and pray. இன்று முதல் அதை சொல்லுங்க. From today you start this. இன்றைக்கு என் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யும்படி நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லுங்க. You tell God, I allow you to take action in my life. அன்று முதல் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. And from that day you will see blessings flowing. Hallelujah. Hallelujah. அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். Lord resides in you. அவர் உங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிறார். He is present in you. ஆனா அவரை நம்ம என்ன செய்யறது இல்லங்க, கிரியை செய்ய விடுறது இல்ல. But we never allow him to work in us. ஏன் கிரியை செய்ய விடுறது இல்ல? Why we do not allow him to work? இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம எல்லாரும் சொல்லி முடிச்சிரோம். Because this verse is something which all of us ரோமரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் Romans chapter 7 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 17 நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. ரோமர் 7:17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது. Now then it is no more I that do it, but the sin that dwelleth in me. ஒரு தப்பு பண்ணிட்டா, if we do a mistake, எங்கயாவது ஒரு தவறு பண்ணிட்டா, if we happen to do something wrong in a place, அப்போஸ்தலன் பவுல் சொன்ன இந்த வசனத்தை சொல்லிடுவோம். we tell this verse that Apostle Paul said. We say not me. எனக்குள்ள இருக்க பாவம் தான் அப்படி செய்ய வச்சிருச்சு. This sin that is present inside me made me do this. இந்த வசனத்தை நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். I have heard many people say this verse. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நான் நல்லதை செய்யணும்னு நினைக்கிறேன். Apostle Paul tells, I want to do good. ஆனா என்னால நல்லதை செய்ய முடியல. But I am not able to do good. ஏன்னா எனக்குள்ள பாவம் இருக்குது. Because I have sin dwelling in me. எனக்குள்ள பாவம் இருந்துச்சு. There was sin dwelling in me. அதனால என்னால நல்லதை செய்ய முடியலன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. So I wasn't able to do good is what Apostle Paul tells. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Please understand. இவர் தமஸ்கு பட்டணத்துக்கு போகும் பொழுது, when he traveled to the city of Damascus, இயேசு கிறிஸ்துவை நேருக்கு நேராக சந்தித்த பொழுது, and when he saw Jesus face to face, அவருடைய கண்கள் இருளடைந்து, he was blinded, இயேசுவின் சத்தத்தை கேட்டு, and he heard the voice of Jesus, அதுக்கப்புறம் பட்டணத்துக்குள்ள போய், and then he went into the city, அனானியா வந்து ஜெபம் பண்ணி, and when Ananias came and prayed, கண்கள் திறக்கப்பட்ட பிறகு his eyes were open. ஒரு நாளும் பவுல் சொல்லல எனக்குள்ள இருக்க பாவம் இப்படி செய்யுச்சுன்னு சொல்லவே இல்லங்க. Never a single day did Paul say that this sin inside me made me do this. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாளும் சொல்லல எனக்குள்ள இருக்கும் பாவம் அப்படி செய்தது என்று சொல்லவே இல்ல. From the day Paul received salvation, he never said the sin inside me made me do this. ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நீங்க திரும்ப வீட்ல இருக்கும்போது வாசிங்க. Please go back home and read Romans chapter 7. அங்க என்ன சார் முன்னே அப்படி இருந்தேன்னு தான் சொல்றாரு. You know, Paul says I was like that.
முன்னே பாவம் எனக்குள்ளே கிரியை செய்தது. Previously sins did make work in me. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிடறோம், நமக்கு சாதகமா இதை என்ன செஞ்சிடறோம், பேசிடுறோம். But today what do? We make sure we use this verse according to our own comfort. எனக்குள் பாவம் வாசமா இருக்கு. எப்படி இயேசு உள்ள வந்த பிறகு பாவம் எப்படி உள்ள இருக்கும்? When Jesus is residing inside us, how can sin still remain there? இப்போ இந்த ரூம்ல இருட்டாயிருச்சு. Now say for example this room is dark. ஒரு சின்ன தீக்குச்சி கொளுத்துனோம்னா இருட்டு இருக்குமா? We light a small matchstick, you think it's still going to be dark? இருட்டு போயிடும். அந்த வெளிச்சம் வந்தனா இருட்டு இருக்காது. Once the light is in, the darkness is out. நித்திய வெளிச்சமான கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாருன்னா, Christ the everlasting light, when he is within us, நமக்குள்ள இருள் இருப்பதில்லை. darkness wouldn't be inside us. ஆனா நம்ம என்ன செய்றோம், இருளை பிடிச்சு நம்ம தான் வச்சிட்டு But இருக்கோம். what we do, we still hold on to the darkness. நான் இன்னும் அப்படி தான் இருக்கிறேன். I am still in darkness. நான் இன்னும் அப்படி தான் இருக்கிறேன்னு I am வச்சிட்டு still இருக்கோம். like that is what we tell. வெளிச்சம் வந்தா இருள் இருக்க முடியாது. When the light is in, the darkness cannot reside in. வெளிச்சத்தை இருள் ஒரு நாளும் கவி பிடிக்காது. Darkness can never overtake light. வெளிச்சம் தான் இருளை ஓவர்டேக் பண்ணி கவி பிடிக்கும். Only light can overtake darkness. கிறிஸ்துவாகிய வெளிச்சம் நமக்குள் இருக்கும் பொழுது, When the light called Christ is within us, நமக்குள் இருள் ஒரு நாளும் இருப்பதில்லை. darkness is never inside us. அப்ப இந்த வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. நான் அல்ல, எனக்குள்ள இருக்க பாவமே அப்படி செஞ்சுச்சுன்னு சொல்லவே கூடாதுங்க. Then we should never say it's not me but the sin that dwells inside me. நாம இங்கே தான் கிறிஸ்துவை செயல்பட விடாம பாவத்தை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம். This is the place where we don't allow God to work and allow எப்பொழுது sin to நமக்குள்ளே work. இந்த சிந்தை வருகிறதோ, When this thought comes inside us, எனக்குள்ளே வெளிச்சமான கிறிஸ்து இருக்கிறார், I have the Christ called the light in me. மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார். The Lord who won over death is inside நான் இனி me. ஒன்றுக்கும் அடிமையானவன் அல்ல. I am not a slave to நான் anything. இந்த உலகத்தை ஜெயித்தவன் என்கிற பார்வை நமக்குள்ள வந்துட்டா, The thoughts that we are going to win over the world comes inside us. நாம் கிறிஸ்துவை செயல்பட விட முடியும். Then we can allow God to work. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பார்வை நமக்குள்ள இல்லாம தான் கிறிஸ்துவை நம்மளால அனுமதிக்க முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். Since we do not have this thought in us is why we are struggling to allow Christ to work in our lives. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்புவோமா? 1 Corinthians chapter 15. அங்க வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம். In verse 10 it says, 1 கொரிந்தியர் 15:10, 1 Corinthians 15:10, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்குள் அருளிய கிருபை விருதாவதில்லை. அவர் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். But by the grace of God I am what I am. ரோமர் And his grace which was bestowed upon me was not in vain. But I labored more abundantly than they all, yet not I, but the grace of God which was with me. ரோமர் 7 அவன் சொன்னது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள பாவம் கிரியை செய்து கொண்டிருந்தது. In Romans 7 we saw Apostle Paul telling, before he accepted Christ, sin was dwelling inside him. ஆனா இங்கே கொரிந்தியர்ல சொல்லுகிறான், எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபையே செயல்படுகிறது என்று சொல்லுகிறான். But here in Corinthians it says that the grace of God that resides in me is what is working. நாமும் அப்போஸ்தலன் பவுலை போல அறிக்கையிடுவோமேயானால், If we also confess like Apostle Paul, நான் அல்ல, எனக்குள் இருக்கும் தேவ கிருபையே செயல்படுகிறது என்று சொல்லுவோமேயானால், not me but it is his grace that is working in us, நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தவங்களாவே இருப்போம். we shall always be people overtaking blessings. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார்ங்கற சிந்தை நமக்குள்ள வேணுங்க. The thought that Jesus resides in us is what is required. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்ங்கற சிந்தை நமக்குள்ள வேணும். The thought that he is residing inside us is what is required. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. Listen இயேசு carefully. அவர் தன் சீசரிடத்துல சொன்னாரு, Jesus told his disciple, நான் போகிறேன், I am going, வேறொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், I am going to send you another comforter, அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் and சொன்னார். he will lead you in all truthfulness is what he said. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். And we know that verse very well. இங்கே அவர் சொன்ன வார்த்தை, Here the word that he said, நம்மை நடத்துகிறவர் யாரா?
Who is leading us? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். Holy Spirit leads us. ஆனா நம்ம இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை But today we, என்ன யோசிக்கிறோம்னா, what we think is, ஏதோ ஒரு அது என்ன சொல்ற, ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறோம். we start looking at Holy Spirit like an excitement mode. ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி. It's an excitement we have within us. ஒரு பிரதர் கேட்டாரு, One of the brothers asked me, பிரதர் ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டே எப்படி பிரதர் தெரிஞ்சுக்க முடியும்னு. Brother, how do I realize that I have received the anointing of the Holy Spirit? அதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டாரு என்கிட்ட. What is the sign for it? நான் சொன்னேன், ஒரே வார்த்தை சொன்னேன். And I told him, ஆப்பிள் டேஸ்டா இருக்கும், ஆப்பிள் இனிப்பா இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டேன். if I tell you apple tastes good, will you understand? எப்படி பிரதர் புரிஞ்சு? நான் சாப்பிட்டு பார்த்தா பிரதர், அதே மாதிரி தான் ஆவியானவர் நீங்க அனுபவித்து பார்த்தாதான் அது தெரியும்னு சொன்னேன் நான். And just like only when you experience Holy Spirit you will understand. ஆவியானவருடைய அபிஷேகத்தை யாராலும் சொல்லி புரிய வைக்க முடியாது. Nobody can make you understand the anointing of the Holy Spirit. அதுல நம்ம அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும் ஆவியின் அபிஷேகத்தை குறித்து. ஹalleluya. Only when we experience we will know about the anointing of the Holy Spirit. ஆவியோட அபிஷேகத்துல நம்ம அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். We have to be people experiencing the anointing of the Holy வாயில Spirit. சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. We cannot make them understand just by mere words. அப்படி புரிய வைக்கிறதா இருந்தா ஒண்ணே சொல்லலாம். If you want to make them understand through words, then நீங்க you can ஒருவேளை say, ரொம்ப குதிச்சிட்டு இருக்கலாம், you might be jumping, இல்ல ஒருவேளை கீழே விழுகலாம், you might even fall down, இல்ல லவுடா கத்தலாம், or you can shout loudly. அப்படின்னு சொல்லலாம். You can only tell them like that. ஆனா இது நமக்குள்ள மட்டுமில்ல, புறஜாதிகளும் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் செய்றாங்க. But it's not just us who do this. Many Gentiles also do it. புறஜாதியில நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நடக்குது. Many things like this happen out in the world. ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். I've seen a few videos. ஒரு மஸ்ஜித்ல இதே மாதிரி லவுடா கத்தி அவங்க ஏதோ பாஷையில பேசுறாங்க. In one of the mosques I also see people shouting loudly and telling out things. நம்ம அத பரிசுத்தம்னு ஒத்துக்க முடியுமா? பரிசுத்தத்தை ஒத்துக்கொள்ள முடியுமா? But can we agree that that is also Holy Spirit? பரிசுத்தத்தின் அபிஷேகம் என்பது அனுபவபூர்வமாய் உணர்ந்து கொள்வது. Holy Spirit's anointing is something that can be understood through experience. அவர் நம்மை நடத்துவதற்கு ரெடியா இருக்கிறாரு. The Holy Spirit is ready to lead us. என்ன நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அனுமதித்தனா போதும், அவர் நம்மை நடத்துவதற்கு ரெடியா இருக்கிறாரு. If we allow the Holy Spirit to lead us, the Holy Spirit will lead us. ஹalleluya. ஹalleluya. வெறும் கை தட்டுறதும் கத்துறதும் இல்ல, ஆவியானுடைய அபிஷேகம் என்பது நாம் ஆவியோடு கூட அவர் நம்மை கலந்து கிறிஸ்துவோடு கூட இணைப்பதுதான் ஆவியின் அபிஷேகம். Not just clapping our hands and shouting, but the Holy Spirit will get us along with Christ. இன்று காலையில நான் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். Today morning I was talking to someone. அப்ப அவர் சொன்னாரு, பிசாசை குறித்து ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. பிசாசை குறித்து ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. He was talking too much about the Satan. இன்னும் சொல்ல போனா அந்த மந்திரம் பில்லி சூனியம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. He was talking about the witchcraft. நான் ஒண்ணு சொன்னேன். I told him just one thing. பிரதர், எனக்கு இதெல்லாம் பிலீவ் இல்ல பிரதர் அப்படின்னு. Brother, I don't trust in all these things. எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். Christ resides in me. என் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து இருக்கிறார். The Holy Spirit is with me. அதனால எந்த மந்திரமும் எதுவும் என்னை ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்னேன் நான். So no black magic or witchcraft can affect me. அதை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். The Lord who is inside me is greater than that. அதை விட என்னை நடத்துகிறவர் இந்த உலகத்திலும் பெரியவராய் இருக்கிறார். The Lord who leads me is greater than this world. நான் இத விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன், அவர் ஒண்ணுமே பேச முடியல. I told him that this is what I believe and he had no words to talk. இந்த பார்வை எப்ப வருங்க? This thought comes when ஆவியானவர் நடத்துதலுக்கு நம்ம அனுமதிச்சோம்னா இந்த பார்வை நமக்கு வரும். when we allow the work of the Holy Spirit in us. ஆவியானவரோடு நம்ம நடக்கலன்னா, If we are not walking along with the Holy நான் Spirit. முதல்ல சொன்னேன் பாருங்க, I told you first. 50 நாள் பாஸ்டிங், 50 அந்த மாதிரி days நம்ம ஆயிடுவோம். fasting. யார் சொன்னாலும் சரி ஓகே நான் செய்றேன்றுவோம். No matter who tells anything, we will simply follow it. யார் சொன்னாலும் நம்ம செய்வோம்னு சொல்லிடுவோம். சரி நான் செய்றேன்றுவோம். Anybody telling anything, we will follow it. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 5-6 years back, எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. one minister came to my house. அவர் ஜெபம் பண்ணாரு. He came and he prayed. அவர் இன்னொரு பிரதர் தான் அவரை கூட்டிட்டு வந்தாரு. He brought another brother along with அப்ப him. நான் எண்ணூர் கிராஸ்ல வீட்ல இருந்தாங்க நானு. That time I was staying near Hennur Cross. அவர் ஜெபம் பண்ணாரு. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க. He came and he was praying. He prayed for a long time. ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பிரதர் நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் பிரதர். After praying, he told me, brother, I saw a vision.
உங்களுக்கு விரோதமா பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. People have witchcrafts அதனால against தான் you. ஊழியத்துல நீங்க ஸ்ட்ரகிளா இருக்கீங்க அப்படின்னாரு. So you were struggling in your ministry. நான் ஒண்ணுமே சொல்ல, அப்படியே பிரதர், ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படின்னு. I didn't tell him anything. Is that so, brother? That's கர்த்தர் nice. உங்களுக்கு வெளிப்படுத்திருக்காரு பிரதர், ரொம்ப சந்தோஷம். I'm glad God has revealed it to you. நீங்க உங்க வீட்ல இருந்து ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் உடைச்சிருங்கன்னு சொல்லிட்டேன் நான். Please pray from your house and make sure you break all of them. நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு விரோதமா எதுவும் இல்லைன்னு. I believe that there is nothing against me. எனக்கு விரோதமா சத்துரு நிற்க முடியாதுன்னு விசுவாசிக்கிறேன். I believe Satan cannot stand against me. அவர் சொல்றாரு தரிசனம் பார்த்தேன் இது பார்த்தேன்னு சொல்றாரு. And he அதை said- என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. And he said he saw visions like that and I was not ready to accept it. அதுக்காக நான் அவர் குற்றப்படுத்தவும் முடியாது இல்லையா? So I don't mean to condemn him. கர்த்தர் வெளிப்படுத்தினார், நல்லது பிரதர், வீட்லயே ஜெபம் பண்ணி உடைச்சிருங்கன்னு. God revealed it to you, good brother. Please pray and இப்ப break them. ஆவியானவரோடு நடக்கலன்னா If you are not walking along with the Holy Spirit, அதுக்கு என்ன செய்யணும் பிரதர்னு கேட்போம். we will ask, what are we supposed to உங்க do? வீட்ல ஒரு நாள் முழுசா உபவாசம் ஜெபம் பண்ணணும்னு பாரு. Please pray fasting in your house is what they'll உங்க tell. வீட்ல எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு பாரு. Call everybody to your house. அப்புறம் லைட்டா சொல்லுவாங்க இவ்வளவு ஆஃபரிங் எடுத்து வைங்கன்னுபாங்க. And they will tell, please collect this amount of அவர் offering. பாக்கெட் ஃபுல் ஆயிட்டு அவர் போயிடுவாரு. And once his pockets are full, he'll go his way. நான் எப்படி இருப்பேன்? How will I be? எனக்கு ரிலீஸ் ஆச்சா விடுதலை கிடைச்சான்னு தெரியாது. I do not know if I have been set free or not. ஆவியானவரோடு நடந்தோமானால், If we walk along with the Holy Spirit, ஆவியானவர் நடக்க அனுமதிப்போமானால், if we allow the Holy Spirit to யார் lead us, என்ன சொன்னாலும் பயப்படவே மாட்டோம். no matter who tells what, we wouldn't யார் be நம்மள afraid. என்ன சொன்னாலும் நமக்கு பயம் என்பது வருவதே இல்ல. We will never have fear in us. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. ஆவியானவரையும் கிறிஸ்துவையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட அனுமதிக்கலனா இப்படி தான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். If we do not allow Christ and the Holy Spirit to work in our lives, we will keep listening to anything and everything that is told. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் அழகாய் சொல்லுகிறார். Apostle Paul tells கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? in Galatians 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I am crucified with Christ, nevertheless I live. Yet not I, but Christ liveth in me, and the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். Not me, but Lord Christ resides in me is what Apostle Paul நாம் tells. இதை அறிக்கையிடுவோமானால் If we confess this, கிறிஸ்துவை நாம் செயல்பட அனுமதிக்கிறோங்க. we will allow Christ to work in நான் us. அல்ல, Not me, நான் அல்ல, not me, என்னால் அல்ல, not because of அவர் me. செய்கிறான் சொல்ல 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 கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்துக் கொண்டே இருக்கிறோம் செயல்படுவதற்கு. If we keep telling that it is because of Christ, then we keep allowing him to work in our lives. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேர் இதை சும்மா வார்த்தையில தான் சொல்றாங்க. Today many of them just say it in words. நான் இல்லங்க, என்னால ஒண்ணும் இல்லங்க அப்படிங்கறது சும்மா சொல்றாங்க. Not me, brother, nothing is possible by me is what they say. இந்த வசனத்தை ஆவியிலே உணர்ந்து நீங்கள் அதை கிரியையிலே சொல்லுவீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே இருப்பார். If you realize this verse in spirit and allow it to work, then God will do great miracles அவர் in உங்கள் your life. வாழ்க்கையிலே செயல்பட உங்க வாழ்க்கை எப்பொழுதும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததா இருக்கும். And as God starts working in your life will be filled with blessings and happiness. குறைவு என்பதை உங்கள் கண்கள் என்றைக்கும் பார்ப்பதில்லை. You will never see anything lacking in your eyes. எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியுள்ளவர்களாகவே இருப்பீங்க. You will always remain happy. ஆனா ரோமர் 7வது அதிகாரத்தில் உள்ள வசனத்தை சொல்லவே சொல்லாதீங்க. But never say the verse that is written in Romans 7. கலாத்தியர் 2:20 சொல்லுங்க. Please tell Galatians 2:20. நான் அல்ல, Not me, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். but it is Christ who lives in me. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறான்னு சொல்லுங்க. Say it is not me, but it is Christ who liveth in me. இப்படி நீங்க சொல்ல 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 உங்க வாழ்க்கையில தேவனை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறீங்க. And as you keep confessing this way, you will start allowing God to work in your life. நீங்க அவரை அனுமதிக்க உங்க வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் ஆசீர்வாதம் நிறைந்ததாகவே இருக்கும். And as you allow Christ to work in your life will be filled with blessings. 1 யோவானின் புத்தகம் 2:27 வசனத்தை வாசிக்கலாமா? Let's see 1 John 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன்.
1 John chapter 2, 27th verse. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. But the anointing which ye have received of him abideth in you, and ye need not that any man teach you, but as the same anointing teacheth you of all things, and is truth and is no lie. And even as it hath taught you, ye shall abide in him. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. The Holy Spirit resides in you. அவர் சொல்றத மட்டும் கேளுங்க. Just listen to what he tells. வேற யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. It is not required for anybody else to teach you. எத்தனை பேர் உங்களை என்ன சொன்னாலும் நீங்க ஆவியானவர்ட்ட கேளுங்க, ஆவியானவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்கன்னு கேளுங்க. No matter who tells what, just tell the Holy Spirit, you lead me. அவர் எப்பொழுது உங்களை பரிசுத்தத்திலும் நீதியிலும் மட்டும்தான் நடத்துவார். And the Holy Spirit will always lead you in holiness and in righteousness. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் பிதாவுக்கு விரும்பினபடியே உங்களை நடத்துவார். The Holy Spirit will always lead you in accordance to the will of இந்த Christ. உலகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை ஒரு நாள் நடத்தவே He மாட்டார். will never lead you worldly. அவர் எப்பொழுதும் பிதாவினுடைய சிந்தை உள்ளவராய் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராகவே உங்களை He நடத்துவார். will always lead you and make sure that you act according to the will of God. ஆனா இன்னைக்கு ஆவியானவரை நம்ம செயல்பட விடாம வச்சிருக்கிறதுனால But தான் today we never allow the Holy Spirit to work in us. நிறைய இடங்கள்ல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறோம். In many places we stay still. நிறைய பேரை கூப்பிட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். We call many people and ask them, please pray for me. சோ அதுக்காக நீங்க யாருக்கு ஜெபம் பண்ண வேணும்னு சொல்லலங்க நானு. I'm not telling that you don't ask people to pray ஒருவருக்கு for ஒருவர் you. ஜெபிப்பது மிக அவசியம். It is necessary that we pray for one another. ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஜெபம் பண்ணுவது மிக அவசியமா இருக்கிறது. It is very important to pray for one another. அதுக்காக மற்றவங்களே நம்ம சார்ந்திருக்க வேண்டியதில்லை. That doesn't mean that you keep depending on someone. பரிசுத்த ஆவியானவரை செயல்பட அனுமதிப்போமானால், If we happen to allow the Holy Spirit to work in us, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. there is no need for us to worry about உங்களை anything. எப்பொழுதும் பரிசுத்தத்திலே நடத்திக்கிட்டு The இருப்பார். Holy Spirit will continue to lead you in holiness. உங்களை எப்பொழுதும் நீதியிலேயே நடத்தி கொண்டிருப்பார். The Holy Spirit will continue to lead you in righteousness. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்த உடனே, As soon as Jesus got baptized in the river of Jordan and came out, பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து தங்கினார். the Holy Spirit descended upon him. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. And immediately, if you see, he got into the wilderness. சோதிக்கும்படி கொண்டு போயிட்டாரு வசனம் சொல்லுது. And he was exposed to temptation, is what the Bible tells. சோதனைக்காரன் வந்தா, The temptator came. வந்து என்ன சொன்னா? And what did he say? ரொம்ப பசி எடுக்குதா? Are you too hungry? பாஸ்ட் 40 நாள் பாஸ்டிங் இருந்தாச்சு, ரொம்ப பசிக்குது. I know you have been fasting for the 40 days, so I know you're hungry. தேவகுமாரனாச்சே. But you are the son of God, isn't it? உங்களுக்குள்ள தான் ஆவியானவர் இருக்கிறாரு. You have the Holy Spirit in you. நீங்க நினைச்சதெல்லாம் செய்யலாமே. You can do anything that you think. எதுக்கு பசியா இருக்கணும்? Why do you want to remain hungry? இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதானே. Turn these stones into food, into bread and eat. இப்போ இயேசு அங்க என்ன சொன்னாரு? What did Jesus reply in that place? அவர் வசனத்தை வச்சு அவனை மேற்கொண்டார். He overtook the Satan using the verses of God. எப்படி மேற்கொண்டார்? ஆவியானவர் அவருக்குள் இருந்தபடியினால். How did he overcome? Is because of the Holy Spirit that was residing in him. ஆவியானவர் பிதாவின் சித்தத்துக்கு நேராய் அவரை நடத்தினபடியினால். And since the Holy Spirit led him according to the will of God, சோதனைக்காரனை வசனத்தின் மூலமா ஜெயிச்சிட்டாரு. Jesus was able to overcome the Satan through the word of God. இப்போ நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? But if it was us in his place, what would we do? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் அந்த இடத்துல? What would we do? என்ன செஞ்சிருப்போம்? We would have செஞ்சு காமிச்சிருப்போம். நம்ம செஞ்சு காமிக்கிறோம்னாலே விசுவாசம் இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். The minute we think we have to perform it and show, we know we do not have faith anymore. பிசாசு இப்படி தான் கொண்டு வருவான், விசுவாசத்தை சோதிக்கிற மாதிரி தான் கொண்டு வருவான். And this is how the Satan tries to. அப்ப நாம அதை செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசம் டோட்டலா அடிபட்டு போயிடும். So once you try to perform things and show the Satan, இன்னொரு இடத்துல உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போனா, he took him to the highest point. அங்க இருந்து குதிங்கன்னு சொன்னா, and he asked him to jump from there. வசனம் சொல்லுதுல எல்லாரும் உங்க தூதர்கள் வந்து பிடிச்சுக்குவாங்க. The Bible tells the angels will take charge of you. உங்கள் பாதம் வந்து கல்லுல மோதாதபடிக்கு தூதர்கள் ஏந்துவாங்கன்னு வசனம் சொல்லுதுல. Your foot will not dash on the foot, is what the Bible tells. So please jump from there, is what the Satan told. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? What would we do? கட்டாயம் குதிச்சிருப்போம். We would have jumped the next அப்ப என்ன second. அர்த்தம்?
நான் குதிச்சா அவர் பிடிப்பாரா பிடிக்க மாட்டாராங்கிற ஒரு சந்தேகம். That means if I jump, is God going to save me or not is a doubt. உண்மைதானே? நான் குதிச்சா வசனம் சொல்லுது தேவதூதர்கள் தாங்குவாங்கன்னு. அப்ப நான் குதிச்சா அவங்க தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா? The Bible tells that the angels will take charge of me. So when I jump, அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னால நமக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். and the minute you jump and you start testing it, it means your அதனால faith is இயேசு vanished. சொன்னாரு உன் தேவனை பரீட்சை பாராது இருப்பாயாக என்ற வேத வசனத்தை சொல்லி அவனை அங்கே ஜெயித்தார். And that is why Jesus said you should not test the Lord your God, and he won over the Satan. மாம்சத்துல இருந்திருந்தா நிச்சயமா இயேசு குதிச்சிருப்பாரு. If Jesus was in flesh, he would have surely jumped. ஆனா ஆவியானவருடைய நடத்தல இருந்ததனால தான் வசனத்தை வைத்து சத்ருவை மேற்கொண்டார். Because he was in the shadow of the Holy Spirit, he used the verse and word of God and overcame the Satan. நாமும் ஆவியானவரை செயல்பட அனுமதித்தா, even if we allow the Holy Spirit to work, நாமும் நம்முடைய எதிராளியை இயேசுவின் நாமத்திலே ஜெயிப்போம். even we can overcome our enemies in the name of Jesus. ஹalleluya, hallelujah, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் மாம்சத்துல சிந்திக்கிறதுனால தான் today many a times since we are thinking in flesh, நம்ம தோத்து போயிட்டே இருக்கிறோம். we are losing the battle. மாம்சத்துல சிந்திக்கிறதை விட்டுட்டு let's quit thinking in the flesh ஆவியானவரோடு ஆவியில சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா and start thinking along with the Holy Spirit in the நாம் Spirit, எப்பொழுதும் ஜெய பெற்றவங்களா இருப்போம். and we will always be victorious. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, Romans 8 the Bible எடுக்க tells, வேண்டாம், அங்க வசனம் சொல்லுது மாம்சத்தின் சிந்தை மரணம், the thought of flesh is death, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. but the thought of the Spirit is life. மாம்சத்துல நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம்னா நமக்கு தோல்விதான். If we think according to the flesh, we will always end losing the battle. ஆவியானவரோடு இணைந்து ஆவியில செயல்படுவோமானால், if you join the Holy Spirit and work in the Spirit, நாம் எப்பொழுதும் ஜெயம் பெற்றவங்களாவே we will இருப்போம். always be victorious. ஹalleluya, hallelujah, ஹalleluya. நம்ம நிறைய நேரம் ஆவியில செயல்பட முடியாதனால தான் many a time since we are not able to work in the Spirit, நம்ம நிறைய லைஃப்ல தோல்விகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். we keep watching battles. இன்று ஒன்று கற்றுக்கொள்ளுங்க. Today please learn this. ஆவியானவரே நீங்க எனக்குள் செயல்படுங்க. ஆவியானவரே, Holy Spirit please work inside me, நீர் சொல்லுகிறது சத்தியமா இருக்கிறது, and what you tell is the truth, வேற யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருக்கீங்க. and I don't want anybody else to tell me நீ things. சொல்லுகிற அந்த சத்தியத்தின் பாதையிலே எப்பொழுதும் என்னை நடத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. I surrender myself to walk in the truth, in the path of truth that you are leading அவர் me. எப்பொழுதும் உங்களை சத்தியத்திலும் நீதியிலும் கிருபையிலுமே நடத்த வல்லவராய் And the இருக்கிறார். Holy Spirit will always lead you in holiness, righteousness and grace. ஹalleluya, ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் நம்மளை எப்போதுமே ஆசீர்வாதத்துல தாங்க நடத்த விரும்புறாரு. God always wants to lead us in blessings. இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். I'm going to tell another important thing and we will start praying. கொரோனாங்கிற வைரஸ் காலத்துல In this time of this COVID-19, நிறைய பேர் பேசிட்டாங்க, many people have spoken. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியுது அப்படின்னு. It is the anger of God that it's causing it. ஆனா நான் சொல்லுகிறேன், But I am telling, இது ஆண்டவருடைய கோபமே அல்ல. this is not the anger of God. தேவனுடைய கோபமா இருந்தா If it is going to be the anger of God, பூமியே தாங்காது. the earth wouldn't withstand it. நோவா காலத்துல கர்த்தர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். God exhibited his wrath in the time of Noah. நோவாவும் அவருடைய ஃபேமிலி 8 பேர் மட்டும் தான் மிச்சம் இருந்தாங்க. Only Noah and his family survived. அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டவர் ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினாரு. Then again God revealed his anger சோதோம் குமரோங்கிற பட்டணத்துல. on Sodom and Gomorrah. அங்க ஒருத்தர் கூட இல்ல, லோத்து மட்டும்தான், அவனும் அவருடைய 2 பிள்ளைங்க மட்டும்தான் Except for the family of Lot, nobody else survived. அது கூட லோத்து எப்படி காப்பாற்றப்பட்டாங்க? ஆபிரகாம் கேட்டதுனால லோத்து காப்பாற்றப்பட்டான். And Lot was also saved just because of Abraham. இப்ப கர்த்தருடைய கோபம்னா எப்படி இருக்கும்? So if it is the wrath of God, how is it got to be? மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிடுவார் அவர். He will wash it out completely. ஒருத்தரா ஒரு வைரஸை கொடுத்து கொல்ல வேண்டியது. It is not necessary for him to infect each person and kill அப்ப them. இந்த வைரஸ் வந்து கர்த்தருடைய கோபம் இல்ல. So this virus is not the wrath of God. இது சத்துரு கொண்டு வந்த சூழ்ச்சி. It is the plan of the Satan. ஆனால் சத்துரு கொண்டு வந்த சூழ்ச்சியை கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற்றி இருக்கிறார். But the Lord has changed it to good for us. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதனால இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கோபம் வந்துருச்சுன்னு யாரும் சொல்லிராதீங்க. So these days I request none of you to say, that it is the wrath of சொன்னோம்னா God. கர்த்தர் மேல பழிய போட்டோம்னு அர்த்தம்.
அர்த்தம். If you say so, it is like you're blaming God about நம்ம it. கர்த்தர் மேல பழி போடுறவங்களா இருக்க கூடாது. We shouldn't be people blaming ஏன்னா ஆதி God, மனுஷன் ஆதாம் அப்படிதான் பண்ணிட்டான். because that is what Adam did நானா in the பாவம் beginning. செய்யல, நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலேயே பழிய போட்ட மாதிரி Adam blamed God himself, saying it wasn't me but it was Eve who you gave. நம்மளும் சொல்லிடக்கூடாது. We shouldn't be doing the same mistake, ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்பொழுதும் அன்புள்ளவராகவே இருக்கிறார். because our God is a loving God. வசனம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். The Bible tells God is love. அவர் ஒவ்வொருத்தரா கொல்றவர் விருப்பம் உள்ளவரே இல்ல. He is not someone who wants to kill people. வசனம் தெளிவா சொல்லுது. The Bible tells clearly பாவிகளின் மரணத்தை விரும்பாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. God does not like the death of the sinners. மரிக்கிறவனுடைய மரணத்தை விரும்பாத தேவன். God does not like the death of எல்லோரும் sinners. நீதிமானாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். It is God's will that everybody எல்லோரும் becomes சத்தியத்தில் righteous. நடக்க வேண்டும் என்று தேவன் It is the விரும்புகிறார். will of God that everybody is எல்லோரும் good in தேவனோடு truthfulness. சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் It விரும்புகிறார். is the will of God that everybody should be dependent on God. இது தேவனுடைய கோபம் அல்ல. This is not the wrath of God. தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற நாட்கள் தான் இது. These are the days of grace that God has பார்த்து given கொண்டிருக்கிற us. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, My dear brothers and sisters, உங்க லைஃப்ல நீங்க யோசித்து பாருங்க. if you are thinking in your life, 4 மாசம் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினாரு? how has God led you for these past 4 4 months? மாசம் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். Among so many times of trouble and வெளிய tribulations, போக God has முடியல. led you. You are not able to step out of your முன்னாடி house. மாதிரி மற்றவங்களோடு போய் பழக முடியல. You cannot go and talk to people like how you ஆனாலும் did கர்த்தர் இன்று previously. வரைக்கும் நம்மை பாதுகாத்து But இருக்கிறார். till this date, God has kept us safe. இன்று வரைக்கும் நமக்கு வைரஸ் தாக்காதபடிக்கு பாதுகாத்து And till இருக்கிறார். this date, God has kept us away இதுதான் from the virus. கர்த்தருடைய கிருபை. And this is what you call is the grace இதுதான் of God. கர்த்தருடைய அன்பு. This is what you call the love of இதுதான் God. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். This is the reason, this is the meaning that God is with you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எல்லாவற்றிலும் நிறைவாய் நடத்தி இருக்கிறார். In everything, God leads you to fullness. குறைவே இல்லாம நடத்தி இருக்கிறார். No shortfall. தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God has exhibited His love இன்னும் to தேவனோடு us. நெருங்கி இருப்போம். And let's remain close to God. கடைசி ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். Lastly, we are going to pray after speaking of the Holy நம்முடைய Spirit. சபையின் 11வது ஆண்டு. This is the 11th anniversary of our இந்த church. 11ங்கிறது விசேஷமான ஒரு காரியம். This in number 11 is a important number. அந்த 11 அப்படிங்கிறது வந்து டபுள் போர்ஷன் கிடைக்கிற ஒரு நம்பர். 11 is a number that receives double portion. இன்னைக்கு இந்த வருடம் நம்முடைய சபையில டபுள் போர்ஷன் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள போறோம். This year all of us are going to receive double portion. சபையில ஆத்துமாக்கள் 2 மடங்கு பெருக போறாங்க. We are going to have double portion of souls in our church. சபையில இருக்கிற எல்லாரும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. Every person in the church is going to receive double portion of நம்முடைய blessings. சபையும் இடம் கொள்ளாமல் பெருக போகிறது. Our church is going to expand. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. மத்தேயுவின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்புவோமா? In Matthew, let's turn our Bibles to Matthew chapter 20. அதுல 1ல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, If you read from verse number 1, 11ஆம் வசனம் 16 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கனா, if you read up to verse 16, அங்கே ஒரு உவமையை ஆவியானவர் சொல்லுகிறார். and there the Holy Spirit tells us a parable. என்ன சொல்றாரு? ஒரு எஜமான் இருந்தா, அவன் வந்து வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டான் தன் தோட்டத்துக்கு. There was one master and he called servants for his vineyard. ஒவ்வொரு டைம்ல போய் ஒரு தடவை வேலை கூப்பிட்டுட்டு வந்தான். And he went and he called each of the laborers in different time. நீங்க அதுல பாத்தீங்கன்னா, If we see in that verse, 6வது வசனம் சொல்லுகிறது. the 6th verse tells, 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரையும் கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். And about the 11th hour he went out and found others standing idle, and said unto them, Why stand ye here all the day idle? அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்படி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். They say unto him, Because no man hath hired us. He saith unto them, Go ye also into the vineyard, and whatsoever is right, that shall ye இந்த receive. 11ஆம் மணி வேலைங்கிறது என்ன தெரியுங்களா? This 11th hour means சாயங்காலம் 4 மணி கணக்கு. evening 4 o'clock. 5 o'clock வேலை முடிஞ்சிரும். 5 o'clock the work gets over. 4 மணிக்கு வேலைக்கு போறாங்க. 4 o'clock these people go to work. 1 hour வேலை பார்க்கறாங்க. They work for an hour. எஜமான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறாரு. And this master gives salary to all of his servants. காலையில இருந்து வேலை பார்த்தவனுக்கும்
For the person working right from இந்த morning, கடைசி ஒரு மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கும் and these servants who are working just for the last 1 ஒரே hour, மாதிரி சம்பளம் கொடுக்கறாரு. he gave them the same wages. அப்ப காலையில இருந்து வேலை பார்த்தவங்க கேக்குறாங்க, So people working from morning are asking, எஜமானே Master, நாங்க காலையில இருந்து வேலை செஞ்சோமே, we are working since morning, எங்களுக்கு இவ்வளவுதானா? and for us you are paying இப்பதான் வந்தான் ஒரு மணி நேரம், the same as the ones who came last அவனுக்கும் 1 அதே hour தானான்னு back. கேட்டாங்க. And you're paying them also the same. அப்ப எஜமான் சொன்னாரு, And at that time the master நான் said, உன்னை கூப்பிடும்போது என்ன சொன்னேன்? what did I tell you when I called you? உனக்கு ஒரு பணம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டேன். I told you I will give you certain அத amount. மாதிரி உனக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டேன். And I also gave you the same amount. இப்ப வந்தவனுக்கு நியாயப்படி கொடுப்பேன்னு சொன்னேன், என் இஷ்டப்படி அவனுக்கு கொடுக்கறேன். And the- அதை கேட்க நீ யாருன்னு சொல்லிட்டாரு. Now the people who have come, I told them, I will give you what I can, அப்ப and இந்த- I've given them according to அப்ப my இந்த wish. 11ஆம் மணி நேரத்துல போனவன் So these servants who went in the 11th hour, பகல் பூரா 10 மணி நேரம் சும்மா தான் இருந்தான். they were idle for the last 10 hours. அந்த ஒரு மணி நேரம் வேலை செஞ்சான், But since they worked in that 1 hour, அவனும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றான். he also had blessings to the full. நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், What I am trying to tell you this evening இதுக்கு is, முன்னாடி சபையில நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரிய வேண்டாம். I don't know how you were in the church இதுக்கு before. முன்னாடி சபையில நீங்க என்ன மாதிரி இருந்தீங்கன்னு I don't கவலைப்படாதீங்க. know what you were like in the church இன்று before. முதல் சபையிலே தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் நடப்பீர்களேயானால், If you start leading a life that is good in the sight of God from இன்று முதல் today, சபையிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்ய if ஆரம்பிப்பீர்களேயானால், you start doing things in the church that are likeness to God, நீங்கள் டபுள் போர்ஷனை பெற்றுக்கொள்வீங்க. you will start receiving double portion. தேவன் விரும்புகிறதை நீங்கள் செய்யும் பொழுது When you start doing things that God likes, நீங்களும் இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். you will also receive double portion of அதுதான் blessings. தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த 11வது ஆண்டு. That is what God has kept us in this 11th இந்த year. 11வது ஆண்டுல நீங்க சும்மா இருக்காதீங்க. This 11th year, please don't be idle. 10 ஆண்டுகள் நான் சும்மா இருந்துட்டேன், Last 10 years I was idle, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. so I saw no result in ஆனால் life. தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த 11வது ஆண்டிலே But this 11th year which God has given out of His நாம் grace, தேவனுக்காய் செயல்படுவோம், if we start working for God, தேவனை செயல்பட அனுமதிப்போம், and if we allow God to work in our நாம் lives, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். we will receive double portion of blessings. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரை அனுமதிப்போங்க செயல்படுவதற்கு. Let us start allowing God to இந்த work. 11ஆம் ஆண்டிலே நம்ம எல்லாருமே இரட்டத்தனையான நன்மையினால் நிரப்பப்பட போறோம். This 11th year, all of us are going to be filled with a double portion of blessings. நான் தைரியமாய் சொல்லுகிறேன், I will say, தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், in the presence of God, I stand and say, நீங்கள் இந்த 11வது ஆண்டிலே செயல்படும் பொழுது, if you work in this 11th year, தேவனை செயல்பட அனுமதிக்கும் பொழுது, and you allow God to work in this நீங்கள் 11th year, இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். you will expand towards your left and to your right. நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், I stand in the presence of God and as a இதை minister of God கர்த்தர் and tell நிச்சயம் you, நிறைவேற்றுவார். God shall surely bring this to pass. நீங்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. You will expand to your left and to your நீங்கள் right. எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போறீங்க. You will have all of the blessings. கர்த்தருடைய கிருபையை கிருபை மேல பெற்றுக்கொள்ள போறீங்க. You will receive grace of God. நீங்கள் இனி குறைவு என்பதை காண்பதில்லை. You will never see anything less. எல்லாவற்றிலும் நிறைவாய் இருக்க போறீங்க. In everything you will have fullness. ஒன்றை மட்டும் நம்ம செய்வோமா? Remember one thing. ஆவியானவருக்குள்ள இணைந்து, Let us reside along with the Holy Spirit. ஆவியானவரோடு கூட இணைந்து, Join along with the Holy Spirit. ஆவியானவரே நீர் என் ஆவியிலே கலங்கப்பா. Holy Spirit, you get filled in my spirit. அந்த அனுபவத்தை நான் பரிபூர்ணமாய் I பெற்றுக்கொள்ளும்படி want to experience it to fully. என்னை நிரப்புங்கப்பா. Please fill me, Holy Spirit. என்னுடைய வாழ்க்கையில நீங்க செயல்படுங்கன்னு சொல்லுவோமா? Please work in my life, we shall say to நீங்க the என் Holy வாழ்க்கையில Spirit. செயல்படுங்கன்னு சொல்லுவோமா? We shall ask the Holy Spirit to work in our அவர் lives. நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது If the Holy Spirit works in our life, நாம் நிறைவான பலனை பெறுவோங்க. we will see blessings to the full. ஈசாக்கு அதைத்தான் செஞ்சான். That is what Isaac did. அவர் ஆண்டவர் இருக்கத்தான் சொன்னாரு, God asked Isaac to stay in that அவன் தேவன் place, செயல்படும்படிக்கு விதைகளை விதைத்தான். and he allowed God to work by sowing the தேவன் அவனை seed. 100 மடங்கு ஆசீர்வதித்தார். God blessed him 100-fold. நாமும் விதைக்கிற விதை என்ன தெரியுங்களா? And today the seed that I am sowing நீர் is, என் வாழ்க்கையில் செயல்படுங்க ஆண்டவரே. Lord, you work in my life, நீர் என் Father. குடும்பத்தில் செயல்படுங்க ஆண்டவரே. Lord, you work in my family. நான் உம்மை அனுமதிக்கிறேன். Lord, I allow you
you to என் work. வாழ்க்கையில் செயல்படுன்னு சொல்லுங்க. Lord, work in my life, you say. அவர் செயல்படும் பொழுது And when he works, 100 மடங்கு பலனை நீங்கள் பெறுவீங்க. we shall see 100-fold blessings. 100 மடங்கு கிருபையை நீங்க பெறுவீங்க. We will receive 100-fold grace. 100 மடங்கு சமாதானமும் சந்தோஷம் உங்களை நிரப்புங்க. We will receive 100-fold happiness and peace. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒன்றை மட்டும் கேட்போம். Let's ask one thing. ஆவியானவரே, என் ஆவியோடு நீங்க Holy கலந்துருங்கன்னு Spirit, சொல்லுவோமா? please mix in my spirit. அப்பா, நீங்க என் ஆவியோடு கலந்துருங்கப்பா. When you come along with my spirit, நான் மாம்சத்துல உணர்ச்சி வசப்படக்கூடாது ஆண்டவரே. I do not want to be. என் ஆவியில நான் உணரும்படிக்கப்பா. I want to realize you in my என் spirit. ஆத்துமாவில உணரும்படிக்கு ஆண்டவரே. Make my soul realize. இப்பொழுது என்னை நிரப்பும் என்று சொல்லுவோமா? Let's ask him to fill us. நம்ம எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னம் நம்மை முழுவதுமாய் மூடிக்கொண்டிருக்கிறது. The presence is covering us. அவருடைய பிரசன்னம் நம்மை முழுவதுமாய் His மூடிக்கொண்டிருக்கிறது. presence is covering us. ஆவியானவர் உங்கள் ஆவியோடு கூட கலக்க விரும்புகிறார். The Holy Spirit wants to combine with your அவர் உங்கள் spirit. ஆவியோடு கூட கலந்து உங்களை நடத்த விரும்புகிறார். He wants to combine with his spirit and lead you. நீங்கள் குறைவா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவே இல்லைங்க. He doesn't want you to undergo shortfall. அவர் உங்கள் ஆவியோடு கூட கலந்து உங்களை சத்தியத்திலே நடத்த He விரும்புகிறார். wants to combine with his spirit and lead you in truthness. நம்ம அனுமதித்தாதாங்க கர்த்தர் செய்வாருங்க. And only if we allow, God can perform. நம்ம அனுமதிக்காம அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு. And without us allowing, God can அதான் do தேவன் nothing. சொல்லுங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று அவர் சொல்லியிருக்கிறார். And that is what the Bible tells. அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. He doesn't force anybody to follow him. நம்ம சொல்லுவோமா? Let us say, ஆண்டவரே, என் ஆவியோடு நீங்க கலந்துருங்கப்பா. Lord, you combine with my spirit, நான் Father. அனுமதிக்கிறேன்னு சொல்லுவோமா? Lord, I allow is what we shall ஆண்டவரே, say. உமக்கு முழு சுதந்திரம் கொடுக்கிறேன். Lord, I give you full freedom. என் வாழ்க்கையில நீங்கள் செயல்படும்படிக்கு. Lord, you work in my life. என் ஆவியில நீ செயல்படும்படிக்கு. Lord, you work in my spirit. என் குடும்பத்திலே Lord, செயல்படும்படிக்கு. you work in my family. எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நீ செயல்படும்படிக்கு நான் Lord, you work in அனுமதிக்கிறேன். everything that belongs to me. சொல்லுவோமா? Let's say. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? Let us open our mouths and say. என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லலாமா? Let us all say together. உங்க வீடுகளில் நீங்க எழுந்து நின்று உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை அனுமதிக்கிறேன் சொல்லுங்க. Please open your mouths from your houses and tell Holy Spirit.